Meenakshi Faculty of Arts and Science for Women, BSc Psychology, Psychology Honours, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. அவள் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் மாலா மன்யன். தொலைக்காட்சி மற்றும் சினிமா துறையில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக சிஓஓவாக அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் தயாரிக்கிறதுலையும் சினிமாக்கள் தயாரிக்கிறதுலையும் ஈடுபட்டிருந்திருக்கேன். இட்ஸ் அ லாங் ஜேர்னி. ஸ்டார்டட் இன் mid-80s, எக்ஸாக்ட்லி mid-80sன்னு சொல்லலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க, எங்கள் கூட காலேஜில் படித்தவங்கலாம். ஸோ இப்போ அவங்க சொன்னாங்க, யூஆர் ஆல்சோ கோயிங் டு ஒர்க் இல்லை அப்படின்னாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன். ஸோ உடனே சொன்னாங்க, ஒரு ஸ்டுடியோ ஒன்று வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது, பட் புதுசாக மவுண்ட் ரோடில் ஜெமினி ஃப்ளைஓவர் கிட்ட ஒரு ஆஃபீஸ் திறக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு அட்மின்க்கு ஒருத்தங்க பார்க்குறாங்க. ஸோ ஐ திங்க் நீ ஃபிட் ஆவ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு இன்டர்வியூக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தான் அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் ஃபார் அவர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ. அதனால் யூ கோ அண்ட் மீட் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க. அவர் தான் மிஸ்டர் மாணிக்கம் நாராயணன். ஸோ 7th சேனல். ஸோ ஐ வென்ட் தேர். அவங்க வீட்டில் தான் அப்போ நடந்துட்டு இருந்தது ஆஃபீஸ். ஸோ நிறைய பாய்ஸ் வந்து கேமராஸோட போயிட்டுருப்பாங்க, எடிட்டிங் நடந்துட்டு இருந்தது, ஒரே பரபரப்பாக இருந்தது அந்த வீடே. ஸோ போயிட்டு மீட் பண்ணோன்னே, ஓகே நித்யா மேடம் சொன்னாங்க, சரி உங்களுக்கு ஒர்க் வேணுமா, சரி ஓகேங்க, அதான் நீங்கள் வந்து இந்த ஃபோன் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணோம், அதான் அப்போல்லாம் வந்து ஒரு செக்ரட்டேரியல், ரிசப்ஷனிஸ்ட், அட்மின் எல்லாம் ஆல் இன் ஒன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் தான் நீங்கள் பார்த்துருவீங்களா அப்படின்னு கேட்டார். பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் நாளைக்கே வரேன் அப்படின்னா. நாளைக்கே வா அப்படின்னாரு. நாளைக்கே வரேன், பட் நாளைக்கு போகி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. தெரியும் அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன் நீங்கள் பொங்கல்லாம் முடிச்சுட்டு வருவீங்கன்னு. இல்லை பரவாயில்ல நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அடுத்த நாளே போனேன். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் சொன்னதுனால தான் உங்களை உடனே ஓகேன்னு சொன்னேன் வேலைக்கு சேர்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ டோன்ட் புஷ் எனிதிங். நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த டெண்டன்சி கிடையாது. எதுவுமே இப்போ முடியும்னா இப்போ பண்ணிடலாம் அப்படி. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணலைனாலும் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது வாட் ஹஸ் ஒர்க்ட் வெல் ஃபார் மீ அப்படின்னு யோசிச்சேன்னா, ப்ராபப்ளி நான் வந்து இன்னொரு விஷயம் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் உணர்ந்தது என்னென்னா, ஒரு பர்சனை வந்து ஒரு டேலண்டட் பர்சனாவோ, எந்த டேலண்ட்டாக வேணா இருக்கலாம், அது மியூசிக்காக இருக்கலாம், இல்லாட்டி சினிமாட்டோகிராஃபியாக இருக்கலாம், எடிட்டிங்காக இருக்கலாம், எனிதிங், ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், என்ன ஸ்கில்லாக இருந்தாலும் அந்த ஸ்கில்லை வந்து நம்ம எப்போ வேணால் எப்படி வேணால் அவங்கள ஃபைன் டியூன் பண்ணி அந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக முடியும். பட் என்ன ரொம்ப முக்கியம்னா, பேசிக்காக நான் நினைக்கிறேன் அவங்க வளர்ந்த விதம், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட், அந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி இல்லை வளர்ந்த சூழ்நிலை, வளர்த்த விதம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஆனஸ்டி, ஒரு சின்சியரிட்டி, ஒரு லாயல்ட்டி, இந்த மாதிரியான வர்ச்சியூஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணாலும் வரலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம்னு சொல்லலாம். பிகாஸ் ஸ்டார்டிங் as a ரிசப்ஷனிஸ்ட், நான் இதுதான் என்னையே நான் கேட்டுப்பேன், எல்லா ரிசப்ஷனிஸ்டாலையும் சிஓஓ ஆக முடியுமா அதே கம்பெனியில் ஆர் வேறு கம்பெனிக்கு போய்? ஜஸ்ட் பிகாஸ் வயசாயிடுச்சு ஆர் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியாச்சு, அதனால் இவ்வளோ வருஷம் நீங்கள் ரிசப்ஷனிஸ்டாக இருந்துட்டீங்க, இப்போ இன்னிலேருந்து நீங்கள் இந்த கம்பெனி சிஓஓ யாராலையாவது வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா வர முடியாது. ஸோ ஐ ஹவ் ஒர்க்ட் ஃபார் இட் அப்படின்றது ஐ ரியலைஸ்ட். ஸோ இந்த ரிசப்ஷனிஸ்ட் இதுலேருந்து அப்படியே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்தது. வாட் இஸ் பிகமிங் அ சிஓ ஃபைனலி அப்படி பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் டேக்கிங் அப் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவ்வளோதான். எந்த வேலையை நீங்கள் பார்த்தாலும் அந்த வேலையை மட்டும் நான் வந்தேன், நான் இந்த வேலையை பண்ணேன், நீங்கள் இந்த வேலையை பண்ண சொன்னீங்களா, நான் இதை பண்ணேன், நான் போகிறேன் அப்படின்னு இருக்கிறதுக்கும், என்னோட கேரக்டர் எப்படின்னா, இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் எனக்கு இது தெரியுமா, சரி இதையும் நான் பண்ணிடுறேன், இது எனக்கு தெரியுமா, ஓகே இதையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு இழுத்து போட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் ஹெட்டிங் ஐஜீன் குரூப் அப்படின்னு டிஏஎன் விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபியூ கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, நிறைய விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பாய்ஸ், மோர் தென் 100+
பாய்ஸ் இருக்காங்க. பட் நிஜமாகவே லிட்ரலி 3 பேர் 4 பேர் தான் இருக்காங்க. அதுலேயும் ஆர்டிஸ்டாக இல்லை, அக்கௌண்ட்ஸ்லேயும் அட்மின்லேயும் கோஆர்டினேட்டராகவும் இப்படிலாம் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் நான் ரீசெண்டாக கூட கூப்பிட்டு பேசினேன். எனக்கு எப்போவுமே என்னோட இதை என்னை பற்றி சொல்லணுன்றதை விட நான் இந்த ட்ராவல் பண்ணி இப்படி வந்திருக்கேன், ஸோ இட் இஸ் பாசிபிள் ஃபார் எனிபடி டு கம் அப்படின்றத நான் எப்படியாவது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு சொல்லிடணும்னு நினைப்பேன். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓ, ஐ கேன் ஆல்சோ பிகம் அ சிஓ ஒன் டே. ஆஃப்டர் ஆல், வாட் இஸ் இட்? டேக்கிங் அப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இட் இஸ் நாட் ஹேவிங் அ டிகிரி, ஹேவிங் அ குவாலிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு அவுட் சைட் ப்ரொடியூஸ், அதாவது தூர்தர்ஷனில் வேலை செய்யாத ஆங்கர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தூர்தர்ஷனில் நான் தான். அப்போ எனக்கு இந்த வேலையை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது. இப்போ இன்னைக்கு ஆஃப்கோர்ஸ் so many anchors are doing so well and எவ்வளோ பேர் இருக்காங்க, hundreds of them are there. பட் அப்போது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை. எப்படி கேமரா முன்னாடி உட்காந்து பேசணும், எப்படி இன்டர்வியூ எடுக்கணும், எதுவுமே தெரியாது. அதுவுமே ஒரு சேலஞ்ச் தான். நான் 7 சேனலில் சேர்ந்து அவங்க ஏதாவது அசைன்மெண்ட்ஸ்க்கு போகும்போது, இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கெலாம் போகும்போது வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். ஸோ ஐ ஸ்டார்டட் லேர்னிங். ஏன்னா நான் என்ன துறையில் இருக்கேனோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சால் அட்மினிஸ்ட்ரேஷனும் பெட்டராக பார்க்க முடியும் அப்படின்னு பிளான் போடல, இதெல்லாம் தோன்றது. ஸோ அதனால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட். அந்த ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எப்படி நடந்ததுன்னா, பாலச்சந்தர் சாரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக செட்டிநாடு ஹவுஸ்ன்னு ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கு இல்லையா, செட்டிநாடு ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்டில் சூப்பராக இருக்கும் அந்த இடம். ஸோ பின்னாடி அந்த பக்கிங்ஹாம் கேனல்லாம் இருக்கும். ஸோ அங்கே உட்கார வச்சு அந்த இன்டர்வியூக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சித்ரா லக்ஷ்மணன் சார் தான் அந்த இன்டர்வியூ எடுக்கணும். அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனால் பாலச்சந்தர் சார் வந்துட்டார். ஸோ அப்போது இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாது, இவரை வெயிட் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டக்குன்னு என்னை கூப்பிட்டு நீங்கள் எடுத்துடுறீங்களா இந்த இன்டர்வியூவை அப்படின்னு நாராயண் சார் சொன்னார். நான் நிறையா சினிமாக்கள் பார்க்குற ஆள் கிடையாது, இப்போவுமே கூட. ஒரு சர்ப்ரைஸாக கூட இருக்கும் நிறைய பேருக்கு. பட் ஐ எம் நாட் அ ஃபிலிம் பஃப் ஆர் எனிதிங். நிறைய படங்கள் பார்த்ததில்லை. நான் பார்த்த படங்கள் ஆக்சுவலாக கவுண்ட் பண்ணிடலாம். அப்போது அந்த காலத்தில் யூ கேன் இமேஜின். ஸோ நான் நிறைய படங்களும் அவ்வளோவா பார்த்ததில்லை. ஸோ நான் இப்படி யோசிச்சுட்டு, ஐயோ என்ன கேட்கணும் அப்படின்னாரு. நீங்கள் இவரோட படங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், டிவியில் 1-2 பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு படம் பேர்லாம் சொல்லிவிட்டு, இந்த படம்லாம் பார்த்துருக்கேன்னு கேட்டார். ஒரு 2-3 டிவியில் பார்த்துருந்தேன். ஸோ நான் உடனே இதை பேஸ் பண்ணி நீ ஏதாவது கேளு அப்படின்னு சொன்னோன்னே நான் ஒரு 2 minutes அந்த படங்கள் பேர், அந்த ஸ்டோரி லைனெல்லாம் அப்படியே ஓட்டி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நிறையா விமென் ஓரியன்டாக இருந்தது. ஸோ சும்மா அந்த இதை வச்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி போயிருக்கேன். அப்படியே போய் உட்கார வச்சுட்டாங்க. நான் போய் பாலச்சந்தர் சார்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறேன். பட் அந்த இன்டர்வியூ முடிச்சிட்ட உடனே எடிட் பண்ணி பார்த்தோன்னே பாலச்சந்தர் சாரே பிரமாதமாக பண்ணியிருக்கமா அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, ஆக்சுவலாக நான் எதுவும் பெருசாக பண்ணல, பட் எப்படி பண்ணணுன்றது தெரியாது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவரை நிறைய பேச வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து ஏதாவது ஒரு ட்ரிகர் மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருவேன். அவர் பேசினாருன்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டுட்டு அதுலேருந்து இன்னொரு கேள்வி, அப்படி ஐ மேட் him டாக் அபவுட் ஆல் ஹிஸ் ஃபில்ம்ஸ். அது கிளிப்பிங்ஸ் போடுற மாதிரியும் அமைஞ்சது. அட் த சேம் டைம் அவருக்கு எதனால் இந்த கேரக்டர் இப்படி பண்ணார், இல்லை இந்த உமன் ஏன் இந்த கேரக்டரில் இப்படி பிஹேவ் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரால் ஷேர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஹி தாட் இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் இன்டர்வியூ. ஏன்னா அது வரைக்குமே நிறைய பத்திரிகைகள் இன்டர்வியூ தான் அவரும் கொடுத்துருந்தாரு. ஸோ திஸ் வாஸ் ப்ராபப்ளி ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஆர் ஒன் ஆஃப் ஹிஸ் வெரி ஃபியூ இன்டர்வியூஸ் ஆன் கேமரா. மெட்ரோ சேனல் 95 வரும்போது என்னை ஒரு ஃபுல் டைம் ஆங்கர் மாதிரி அந்த ஃபுல் சீரீஸ் எபிசோட்ஸ் எல்லா செலிப்ரிட்டிஸையும் நான் இன்டர்வியூ பண்ணேன். ஸோ அதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் ஆஸ் இன் த திங்ஸ் தட் ஐ லேர்ன்ட் ஒரு புக்கே போடலாம் அப்படியான. ஏன்னா எல்லாரோடைய அனுபவங்களையும் யூ நேம் தெம் நான் அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் அவங்க லெஜெண்ட்ஸாக இருக்காங்க. அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா தான் இன்றைக்கும் இருக்காங்க. இப்போது என்ன பார்த்தீங்கன்னா, என்னை நிறைய பேருக்கு இப்போ தெரியுமா அப்படின்னு தெரியாது. சம்டைம்ஸ் ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி. நான் வெளியூருக்கு போனால் கூட, ஏன் மேடம் நீங்கள் எப்போலாம் டிவியில் வரதில்லைன்னு கேட்குறவங்க இன்றைக்கும் இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் அது மேபி கவுண்டபிள் பீப்புள். அதர்வைஸ் 40+ இருக்கிறவங்களுக்கு தான் மேபி, ஆர் 45+ இருக்கிறவங்களுக்கு தான் மேபி எனக்கு தெரியுமா இருக்கலாம். பட் யங்கர் ஜென்ரேஷனுக்கும் தெரிஞ்ச அந்த செலிப்ரிட்டிஸை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை. டு நேம் அ ஃபியூ பார்த்தீங்கன்னா, சிங்கர் சித்ராம்மா, ஜானகியம்மா, அதுக்கப்புறம் பிரபு, சரத்குமார், கமல்ஹாசன், ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து சார், இந்த மாதிரி யூ நேம் தெம் எல்லாரையும், பிசி ஸ்ரீராம்,
ரஜீவ் மேனன், மணிரத்னம் சார், இந்த மாதிரி. அப்புறம் ஆர்டிஸ்டில் பார்த்தீங்கன்னா சுஹாசினி, ராதிகா, குஷ்பு, கௌதமி, ஊர்வசி, லக்ஷ்மி அம்மா, இந்த மாதிரி தி லிஸ்ட் கோஸ் ஆன். இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு சின்ன சின்ன லெசன் கற்றுப்பேன். அதில் எனக்கு ரொம்ப இது எல்லாத்தையும் விட மனசை தொட்ட ஒரு இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கோ சாந்தி. அதனால தான் அந்த லிஸ்ட்டில் அந்த பேரை சொல்லாமல் தனியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இது வந்து எவ்ரி தேர்ஸ்டே வரும், 1/2 an hour இந்த இன்டர்வியூ. சினி சேனல்ன்ற பேரில் 7 சேனல் தயாரிச்சது. ஸோ டிஸ்கோ சாந்தி இன்டர்வியூ அப்படின்னோடனே எனக்கு ஒரு நிமிஷம் நான் வந்து டிஸ்கோ சாந்தியா நான் எப்படி இன்டர்வியூ பண்ணுறது அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் நான் அப்படி யோசிச்சதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு, ஐ ஃபெல்ட் வெரி பேட். அப்படி நம்ம யோசிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு சொல்கிற வார்த்தைகளில் சொல்லணும்னா அவங்க வந்து ஐட்டம் கேர்ள் அப்படி தான் ரெஃபரன்ஸ். அப்போ வந்து ஓகே, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க, டிஸ்கோ ஆடுவாங்க. ஸோ அவங்க பேரே டிஸ்கோ சாந்தி. ஸோ எனக்கு வந்து அவங்கக்கிட்ட எப்படி கேட்கணும், ஏன்னா எல்லா இன்டர்வியூஸை நான் எப்படி பண்ணுவேன்னா இன்டர்வியூன்னு கேட்க போயிட்டோம். ஸோ அப்படின்னாலே அவங்க ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், ஆர் அவங்க ஏதோ ஒன்று சாதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேள்வி கேட்டு அவங்கள தான் நிறையா பேச வச்சு அவங்கள க்ளோரிஃபை பண்ணணும், அவங்கள ஒரு அடுத்த ஒரு பெடஸ்டலுக்கு ஏற்றணும் அப்படின்னு நினைப்பேனே தவிர நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்னு ஒரு மேதாவித்தனமாவோ இல்லாட்டி அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி ஏதாவது ஒன்று பேசியோ இல்லாட்டி அவங்கள வந்து ஒரு சங்கடப்படுத்துகிற மாதிரியோ இந்த மாதிரி எதுவுமே நான் ட்ரை பண்ணது கூட கிடையாது. எனக்கு அது தோணுனது கூட கிடையாது. இப்போ அதெல்லாம் பார்க்கறதுனால நான் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து டிஸ்கோ சாந்தி கிட்ட என்ன பேசலாம், நான் ஃபிலிம் லிஸ்ட் தான் எடுத்துகிட்டு போய் பொதுவாக எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணுவேன். ஸோ எல்லாமே டான்ஸாக தான் இருக்கும். அப்படி தான் நான் யோசித்தேன். ஸோ என்ன பேசுறது அப்படின்னு. தென் ஐ டிசைடட், சரி ஓகே, அப்போ அவங்க வந்து எப்படி அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. பிகாஸ் எனி ஃபீமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிம்பி க்ளோத்ஸ் போட்டு ஆடுறதுக்கு வந்து டெஃபினட்டாக சங்கடப்படுவாங்க. பட் வாட் புஷ்ட் ஹர் டு டூ தட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஃப்ளாஷ் தாட்டில் அடுத்த நாள் இன்றைக்கி இன்டர்வியூ அப்படின்னா அன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு தாட் வந்தது. சரி இதை வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்க போயிட்டு 2 கேமரா ரோலிங், எல்லோரும் இருக்காங்க, இன்டர்வியூ போயிட்டே இருந்தது. அவங்க பேசுகிறாங்க, ஐ ஜஸ்ட் குடன்ட் கண்ட்ரோல், என் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது, அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க பின்னாடிலேருந்து கேட்குறாங்க, ஸ்டாப் பண்ணிட்டுமா, இல்லை வேண்டாம் அப்படியே ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோல் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ இமோஷ்னலாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஆனஸ்ட்டாக அவங்க பதில் சொன்னாங்க. எப்படி வந்து தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக தன் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் how she was pushed into this and how she didn't know anything else and எப்படி இப்படி வந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஸோ அது சொல்லிவிட்டு எனக்கு கிடைச்ச ஆஸ்கார் விருது நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விருது இல்லாட்டி ஒன் ஆஃப் த ஆஸ்கார் அவார்ட்ஸ் என்னென்னா, அவங்க அந்த டெலிகாஸ்ட்டுக்கு அன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு லேட் நைட் ஃபோன் பண்ணாங்க டிஸ்கோ சாந்தி. ஃபோன் பண்ணி, மாலா ரொம்ப 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 தேங்க்ஸ், அது சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், ரொம்ப சாரி இவ்வளோ லேட்டாக கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. ஐயோ பரவாயில்ல, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன், நான் ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறேன். அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அப்போது ஷி யூஸ் டு டான்ஸ் ஹியர் அண்ட் தெலுங்கு படத்துக்கு ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட் ஏறி போவாங்க. லாஸ்ட் ஃப்ளைட் இங்கே ஏறி போயிட்டு அடுத்த நாள் அங்கே ஷூட் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கேருந்து லாஸ்ட் ஃப்ளைட் எடுத்து இங்கே வருவாங்க. அந்த மாதிரி பிஸியாக இருந்தாங்க. ஸோ ஷி சாட் ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறேன், எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரமாக ஃபோன் பண்ணேன்னா, நம்மளோட இது இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லையா இன்றைக்கி, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்மா. நான் ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே இவ்வளோ நாள் நான் வரும்போது என்னை வந்து யாருமே ஒரு அங்கே இருக்கிறவங்க யாருமே ஸ்டாஃபாக இருக்கட்டும் ஹூஎவர் ஒரு கௌரவமாக ஒரு அந்த லுக் எனக்கு கொடுத்ததே இல்லை. yet another ஃபீமேல் ப்ளஸ் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறவங்க தானேன்ற ஒரு ஏதோ ஒன்று, அது என்னோட காம்ப்ளெக்ஸுக்கு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அப்படி ஃபீலிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் மேடம் சூப்பர் மேடம், நான் பார்த்தேன் உங்கள் இன்டர்வியூன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. எல்லோரும் வந்து கை குலுக்குனாங்க, வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஸோ இனிமேல் தான் போர்டிங்க்கு போகிறேன். ஸோ அந்த இதை மாற்றினீங்க இல்லையா, எனக்கு எப்போவுமே அப்னாக்ஷியஸ் கால்ஸ் தான் நைட்டில் வரும், அந்த மாதிரி தான் எனக்கு பழக்கமே தவிர இந்த மாதிரி என்னை வந்து ஒரு மனுஷியாக மதிச்சு இப்படி பேசுகிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, அதனால தான் இவ்வளோ லேட்டாக ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஆஸ்கார் விடுது. கேமரா முன்னாடி இருக்கிறது வந்து எதேச்சியாக நடந்தது. ஸோ அப்புறம் ஹார்லிக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அப்போ வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது, ப்ளஸ் யூடியூப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ ஒன்லி தூர்தர்ஷன் அண்ட் தென் 90s மிட் 90ஸ்க்கு மேலே ப்ரைவேட் சேனல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. பட் நான் அதுக்கு எதுவும் ப்ரோக்ராமும் பண்ணது கிடையாது. பட் அதெல்லாம் விட இந்த தூர்தர்ஷனோட ரீச் வாஸ் ஸோ குட் அண்ட் ஸோ வாஸ்ட்.
ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து லேட்டர் ஆன் லைக் ஒரு 2000க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி ரொம்ப வந்ததில்லை. இந்த 2004 நான் சொன்ன மாதிரி அதுதான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ப்ரோக்ராம். அந்த உலக தமிழர்களை எல்லா கண்ட்ரீஸ்லையும் போய் மீட் பண்ணி ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து கேமரா முன்னாடி ரொம்ப வரல. விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை விட பெட்டர்னு கூட சொல்லலாம் இன் ஒன் வே. பிகாஸ் இங்கே வந்து ஐடி கம்பெனி மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், சிலது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஷிஃப்ட்ஸு அந்த டென்ஷன் கூட கிடையாது ஐடி கம்பெனிஸ் மாதிரி. ஸோ யூ கேன் ஒர்க் பீஸ்ஃபுல்லி, மேபி லைக் 9:30 to 6:30, 9 to 6 அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். அண்ட் க்ரியேட்டிவான ஒர்க். ஏன்னா நிறைய எனக்கு இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆதங்கம் என்னென்னா, ஐயோ இதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய விமனை இதில் வரவழைச்சிருக்கலாமோ, நான் ஏதாவது மோட்டிவேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நான் கொஞ்சம் ஆக்சுவலி ரிக்ரெட் பண்ணுறேன். பட் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். ஏன்னா டிஐயாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இட் இஸ் ஆல் டு டூ வித் க்ரியேட்டிவிட்டி. ஆர்டிஸ்ட், அதாவது பெயிண்ட் பண்ணுறவங்க, ஆர்ட் பண்ணுறவங்க, இப்போது சில பேர் நிறையா நெட் பண்ணுவாங்க, இல்லாட்டி கூட பின்னுவாங்க, அந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஒர்க். ஸோ அது தெரிஞ்சவங்க. ப்ளஸ் விமென்க்கு ஜென்ரலாக வந்து ஒரு கலர் சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே அடிப்படை அதுதான். விமெனுக்கு வந்து இந்த ஃபீல்டு ஏன் சூட் ஆகும்னு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, கலர்ஸ் அண்ட் ஆர்ட், இது ரெண்டும் டெஃபினட்டாக விமென் வில் ஸ்கோர் அபவ் மென்னு என்னோட திடமான நம்பிக்கை. ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய ப்ரொஃபஷன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் கூட ஒர்க் பண்ணலாம். வேட்டையாடு விளையாடுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அந்த ரோல் டான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே கண்மணி, வேலைக்காரன், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு கிடச்சிது அபவுட் ஃபில்ம் ப்ரொடக்ஷன் அண்ட் வாட் இட் இஸ். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு படமும் ப்ரொடியூஸ் பண்ணியும் பார்த்தேன், சிறகுன்னு. அது வந்து எனக்கு நானே வச்சுக்கிட்ட சேலஞ்சுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம வந்து ஓவராக டிசிப்ளின், ஓவராக இதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ எல்லார்கிட்டையும். ஸோ நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தாலும், நீங்கள் என்னவாக இருந்தாலும், அது 1 கோடி 2 கோடி படமோ, 20 கோடி 50 கோடி 200 கோடி படமோ சரி, ப்ரொடியூசர் வந்து சும்மா ஒரு டம்மியாக ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் யாருக்கும் போட முடியாது. அட் த சேம் டைம் ஐ எம் நாட் சேயிங் பாசிங் ஓவர், நோ. பட் சில விஷயங்கள் வந்து ப்ரொடியூசர் தான் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் கூட சில சமயம் அந்த ரைட் கூட ப்ரொடியூசர்ஸ்க்கு இல்லையோ. இட்ஸ் அ டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி பை த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருந்தால் தான் அதை டாமினேட் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்டை அப்படிங்கிறது இருக்கோ அப்படின்லாம் நான் யோசிச்சது உண்டு. ஸோ இதில் கண்டினியூ பண்ணணுமா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், வெதர் இல்லாட்டி இவ்வளோ வருஷம் நல்லா போயிடுச்சு, ஸோ ஷுட் ஐ டேக் ஒரு கௌரவமான பிரேக் நம்மளே எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த படத்தை ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் பண்ணேன். சிம்பிள் சேலஞ்ச் தான். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் தட் இஸ் நாட் த சேலஞ்ச். நான் சேலஞ்சில் ஜெயிச்சிட்டேன் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, சேலஞ்ச் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து நான் ஓகே பண்ணுறேன், ஆர் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொல்லணுமோ வாட் எவர் அதெல்லாம் பண்ணி முன்னாடியே அந்த ஸ்கிரிப்டை ஃபைனல் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதில் இன்டர்ஃபியர் பண்ணவே கூடாது. இத்தனை நாளில் ஷூட் பண்ணோன்னா அத்தனை நாளில் ஷூட் பண்ணோம், இந்தந்த டேயில் இந்தந்த இடத்துல இந்த லொக்கேஷன் அப்படின்னா அதை எல்லாத்தையும் சாத்தியமாக்கணும், அதை பண்ணணும். அதுக்கப்புறம் இதான் பட்ஜெட் அப்படின்னா அதுக்குள்ளே பண்ணணும். ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலும் படம் முடியும் போது அந்த டீம் வந்து அந்த ஸ்பிரிட் வந்து இன்டாக்டாக இருக்கணும். ஏன்னா யாரும் வந்து கத்தியோ துப்பாக்கியோ என்னை வச்சு நீ ஏன் படம் எடுக்கலன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. அப்போது நான் பார்க்கும்போது எனக்கு இண்டஸ்ட்ரியில் வருத்தப்படுற விஷயம் என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அப்படியே எல்லாரும் ரொம்ப யுனைட்டடாக, எஸ்பெஷலி ப்ரொடியூசர், டைரக்டர் அண்டு ஹீரோ, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படி இருப்பாங்க. பூஜை அப்போது, இனாக்ரேஷன் போது, ஃபஸ்ட்டு டே போது, முகூர்த்தம்னு சொல்லுவாங்களே அதில் போது. அதுக்கப்புறம் படம் முடியும் போது, ரிலீஸ்க்கு முன்னாடியோ இல்லை ரிலீஸ் டைம்லேயோ இல்லை ரிலீஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 3 பேரும் 3 துருவங்களாக இருப்பாங்க. ஸோ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஆகாத போதும் வருது. அதை தவிரவே வந்து ஒருத்தருக்கும் என்னென்ன வருத்தம்னா, அவங்க நினச்சபடி இது நடக்கல, அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். அதுக்கு யார் காரணம்னு யாருக்கும் தெரியாது. இவங்க அவங்கள சொல்லுவாங்க, இட்ஸ் லைக் அ சர்க்கிள். ஸோ பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் வந்து இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்க இவங்களை சொல்லுவாங்க, இவங்களை சொல்லுவாங்க, இப்படி ஒரு சர்க்கிளாக போயிட்டுருக்கும் அது. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, இந்த படம் முடியும் போது அந்த டீம் வந்து இன்டாக்டாக இருக்கணும். படம் வந்து சக்ஸஸ், கமர்ஷியல் சக்ஸஸாக இல்லையான்றது முக்கியம் இல்லை. இப்போ அதில் ஒர்க் பண்ண எல்லாரும், லீட், காஸ்ட், க்ரூ எல்லாருமே வந்து
படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டச்சில் இருக்கணும் ஆர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இன்னொரு படம்னா கூட நான் அவங்களே கூப்பிடுற மாதிரியான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஐ எம் 100% சக்ஸஸ்ஃபுல். பிகாஸ் இன்றைக்கி நான் வந்து ஏதோ ஒரு இது உடனே வர முடியுமா அப்படின்ட்டு எங்கள் டேரக்டர் குட்டி ரேவதிக்கோ இல்லாட்டி கேமராமேன் டிஓபி இவர் ராஜா பட்டாச்சார்ஜிக்கோ இல்லாட்டி மியூசிக் டைரக்டர் அரோல் கரோலிக்கோ, என்னோட ஹீரோ ஹரி, ஹீரோயின் அக்ஷிதா, அப்புறம் 2 மெயின் ரோல் பண்ண டாக்டர் வித்யா அண்ட் நிவாஸ் அண்ட் எடிட்டர் அருண், அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நான் கூப்பிட்டேன்னா உடனே வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரேப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் கேட்பாங்க, இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க, சொந்தமாக வீடு கூட இல்லைன்றீங்க. உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது, எனக்கு சொந்தமாக இப்போ ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் 2 இயர்ஸாக. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும், மேபி இந்த கொரோனானால வேறு டிலே ஆச்சு இல்லையா. ஸோ லெட் மீ சி, அது அந்த ரிலீஸ் அந்த கமர்ஷியல் சக்ஸஸ் அது வேறு. இது ஆஸ் அ ப்ராஜெக்ட் இந்த 2020லையும் என்னால் ஒரு ப்ராஜெக்டை நான் பிளான் பண்ணபடி, நான் பிளான் பண்ண டியூரேஷனுக்கு, நான் டைப் பண்ண டெக்னீஷியன்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிக்க முடியுமா அப்படின்னா எஸ், ஐ ஹவ் ப்ரூவ் தட். என்னோட பிலீஃப் என்னென்னா எனிபடி கேன் பிகம் எனிபடி. பெரிய ஆளாக யார் வேணால் வரலாம். அதுக்கு தேவை வந்து ஒரு பேஷன்ஸ் வேணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனஸ்டி வேணும், சின்சியரிட்டி வேணும், டெடிகேஷன் வேணும், பேஷன் வேணும் அண்ட் கடின உழைப்பு வேணும். ஒரு உமன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும்போது அவங்களுக்கு வர சின்ன சின்ன சேலஞ்சஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் திமிருன்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக ஆண்களுக்கும் சொல்லுவாங்க, பட் பெண்களுக்கு நிறையா சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அது வேறு ஒரு மாதிரி இமேஜ் கொடுக்கும். ரொம்ப லீனியண்ட்டாக இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணாலும் அதுவும் பேக் ஃபயர் ஆகும். இவங்க எப்போ பார் பல்ல காட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் ஒரு டைட் ரோப் வாக் மாதிரி தான். ஸோ நான் அதை கான்ஷியஸாக எனக்கு அந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்ததில்லை. பட் ஆனால் அந்த மாதிரி சேலஞ்சஸ் இந்த காலத்து எல்லா விமன் ஒர்க்கர்ஸ்க்கும் இருக்குன்றது எனக்கு தெரியும். எஸ்பெஷலி அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸிக்யூஷன் இந்த மாதிரி ஃபீல்டில், அதாவது ஸ்கில் சம்மந்தப்படாத இதில் இருக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் ஆஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு கூட வரலாம். ஸோ நான் எப்படி டீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ் வந்திருக்கு. அதில் வந்து ஒரே ஒரு இது என்னென்னா, கான்ஷியஸாக நான் வந்து எப்போவுமே நான் ஒரு பெண், அதனால எனக்கு வந்து இந்த சலுகை வேணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஸோ அப்போது அந்த ஆணுக்கு என்ன தெரியும்னா, சரி இவங்க வந்து இப்போ மட்டும் நான் பொண்ணு, நான் தனி க்யூவில் போய்க்குவான்னு கேட்குறதுக்கோ இல்லாட்டி ஒருத்தங்களை பைபாஸ் பண்ணி போகணுன்றதுக்கோ, இந்த மாதிரி எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எந்த பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நான் அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணதில்லை. அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி சிரிச்சிட்டே இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் அ வீக்னஸ் ஆர் எப்போ எங்கே எதுக்கு சிரிக்கிறோன்றது இருக்கு இல்லையா. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக சிரிக்க முடியாது தான். நான் சொல்கிறது வந்து சிரிச்சிட்டே டீல் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு இதுவும் வச்சுருக்கேன் தியரி. என்னென்னா, அன்பால் சாதிக்க முடியாது, அதிகாரத்தால் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் சில பேருக்கு, இப்போ அதுவும் யங்கர் ஜென்ரேஷன் நிறைய டீல் பண்ண இப்போ எத்தனை ஜென்ரேஷன்ஸ் டீல் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த 2000 கிட்ஸ், அதாவது இப்போ 20s இருக்கிறவங்க வரைக்கும் டீல் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் கேட்குறாங்க. இப்போ கூட அவங்க வந்து சரி இவங்க லைட்டாக எடுத்துப்பாங்க போல இருக்குதுன்னு யாரும் சான்ஸ் எடுக்கிறதில்ல. ஏன்னா நான் சொல்லும் போதே அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து கத்த வேண்டி வராது, எனக்கு கத்துறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவேன். பேஷன் இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க, அவன் என்னவா வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. பட் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் அச்சீவ் பண்ண முடியும். சரி இது இன்னொரு ஜாப் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு சினிமாவில் வந்து நிஜமாக இடம் இருக்காது. ஒரு வெறித்தனமான ஒரு பேஷன், நான் எப்படியும் நடிகன் ஆகியே ஆகணும், இல்லை நான் எப்படியும் டைரக்டர் ஆகியே ஆகணும், எப்படியும் கதாசிரியர் ஆகணுன்றவங்க அதுக்கான சான்ஸை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க, அது அமையும். Meenakshi Faculty of Arts and Science for Women, BSc Psychology and Psychology Honours, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. Apply now.